சீரக சம்பா அரிசியில் பிரியாணி எப்படி செய்து பார்க்கலாமா? அதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் பாத்திரத்த வச்சு நான் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு கொஞ்சம் நான் ஆயிலும் ஆட் பண்ணி வெங்காயத்தையும் வதக்க ஆரம்பிச்சிட்டேன். வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும்போது இதுதான் நான் யூஸ் பண்ண சீரக சம்பா அரிசி. நான் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். எடுத்து வாஷ் பண்ணி தனியாக ஊற வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க, குழஞ்சிரும். வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் நான் சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்துட்டதுக்கப்புறமா புதினாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, இதுதாங்க ரொம்ப முக்கியமானதே. அதுக்கப்புறம் நான் பிரியாணி மசாலாவும் சில்லி பவுடரும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு தண்ணி மட்டும் விட்டுருக்கேன். தண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கலர்னதுக்கப்புறமா சிக்கனையும் ஆட் பண்ணி நல்லா கலரி வச்சுருக்கேன். நல்லா கலர்னதுக்கப்புறமா நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம அரிசியை ஆட் பண்ண போகிறோம். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா விசில் போட்டு எடுத்தோம்னா சுட சுட பிரியாணி ரெடி ஆகிடும். தேங்க்யூ.